Statistics 1 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ ஒவ்வொரு 2 மார்க்காக இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது நான் என்ன அப்படின்றது அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் இங்கே நிறைய பேர் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஏற்கனவே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் எல்லா டேட்டாவுமே எல்லா கொஸ்டின்ஸ் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் பாஸ் எப்படி ஆகிறது, லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும். லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லா 2 மார்க் கொஸ்டின்ஸையும் தரவாக படிச்சுக்கோங்க. இதில் நியர்லி 50 to 60 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சைட்லேயே வந்து நம்ம இயரோட நம்பர் கொடுத்துருப்பேன். N23னா நவம்பர் 23ல கேட்ட கொஸ்டின், ஏப்ரல் 24ல கேட்ட கொஸ்டின், எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த கார்னர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கேட்க போறாங்க. இதை தாண்டி கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இதை ஒருவேளை இன்டர்பிரேட் பண்ணி கேட்கலாம், மாத்தி கேட்கலாம். இப்போ வாட் இஸ் டேட்டா கலெக்ஷன் கேட்கறதுக்கு பதிலாக இதை வேற விதமா கேட்கலாம். பட் டேட்டா கலெக்ஷன் தான் கேட்டாகணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த 2 மார்க்ஸ் ஃபுல்லா தரவு பண்ணீங்கன்னா இதுல நம்ம 20 மார்க்ஸ். அண்ட் எந்த 2 மார்க்குமே தெரியலன்னு விட்டுட்டு வரக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அதை ஒரு 3 லைன்ஸ்ல எழுதிட்டு வரணும். ஸோ 2 மார்க்ல 20 மார்க் அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது நம்ம என்ன படிக்கலாம்னா, இப்போ இந்த ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தியரி படிக்கலாம் இல்ல ப்ராப்ளம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு இயர்ல வந்து ஃபுல்லா தியரி கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லா தியரி கேட்டாங்கன்னா நம்மளால எழுத முடியாது. ப்ராப்ளம் மட்டும் படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுத முடியாது. இல்ல ப்ராப்ளம் மட்டும் படிச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா தியரியா கேட்டிருக்காங்கனாலும் எழுத முடியாது. இல்ல தியரி மட்டும் படிச்சுட்டு போய் ப்ராப்ளம் கேட்டாலும் எழுத முடியாது. அதனால நம்ம வந்து தியரிய ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த நீங்க ரீட் பண்ணதை வச்சு நீங்களே வந்து எழுதுற மாதிரி பார்க்கணும். ப்ராப்ளம் தரவு பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் செகண்ட் யூனிட்லயும் நமக்கு தியரி தான் அதிகமா கேட்குற மாதிரி இருக்கும். சம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 யூனிட் நீங்க இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். யூனிட் 1 and 2 வந்து நீங்க தியரிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து தியரி அதிகமா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு சம்ஸை விட. பட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் வந்து ஃபுல்லாவே படிக்கணும். இன்கேஸ் படிக்க முடியலன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 3, 4, 5 இந்த 3, 4, 5ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்குற கொஸ்டின் வந்து மீன், மீடியன், மோடு ஒரு டாபிக். இது தேர்ட் யூனிட். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது ஓரளவு எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். லாஸ்ட் யூனிட்ல இருந்து கார்லேஷன், ரேங்க் கார்லேஷன். இந்த 4 டாபிக்கும் சம்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 4 டாபிக் சம் வந்து கம்பல்சரி. பட் இந்த 4 டாபிக் தாண்டி நமக்கு இப்ப எங்க அதிகமான இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் யூனிட்ல ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ், ஆகிவ்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றது. ஜஸ்ட் பாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். அவங்க வந்து தியரி ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டோட தியரி 2 மார்க்ஸ் அண்ட் 3, 4, 5ல இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த சம்ஸோட சேர்ந்து லாஸ்ட் யூனிட்டோட தியரி பார்க்கலாம். கார்லேஷன், ரேங்க் கார்லேஷன் தியரி வந்து சிம்பிளா இருக்கும். ஸ்கேட்டர் டயக்ராம் அதெல்லாம். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டா பாஸ் ஆயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு டேட்டானா என்ன, டேட்டா டைப்ஸ், 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், பிரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டா என்ன. இதுல நான் வந்து ரெட்ல கொடுக்காததெல்லாம் யூனிவர்சிட்டியில கேட்காத கொஸ்டின்ஸ். பட் இது கேட்கலாம். இப்போ வந்து பிரைமரி டேட்டா பத்தி கேட்டிருப்பாங்க, செகண்டரி டேட்டா கொஸ்டின்ஸே இருந்திருக்காது. ஸோ செகண்டரி டேட்டா பத்தி கேட்கலாம், நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலாம். அதனால அது ஆட் பண்ணியிருப்போம். டேபிள்னா என்ன, டேபிளோட யூசஸ் என்ன, டேபிளோட பார்ட்ஸ் என்ன, இதெல்லாம் கூட நமக்கு 2 மார்க்லயும் வரும், 5 மார்க்லயும் வரும். ஓகே, இது சாம்பிளிங். சென்சஸ் சர்வே, சாம்பிள் சர்வே வந்து 2 மார்க்ல கேட்டதுனால 2 பாயிண்ட் எழுதியிருக்கேன். 5 மார்க் வீடியோல போய் பாருங்க. 5 மார்க்ல கேட்டிருந்தா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் சாப்டர்ல ஹிஸ்டோகிராம், பை சார்ட் இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ்ன்றதுனால பை சார்ட்லாம் வெறும் பை சார்ட்னே இருக்கும் சில கொஸ்டின் பேப்பர்ல. வார்த்தைங்க வந்து டிஃபைன், எக்ஸ்பிளைன் அது மாதிரி எதுவும் இல்லாம வெறும் பை சார்ட், ஓகிவ்ஸ் கர்வ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு அர்த்தம்.
எல்லாம் செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டர். இது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்றதுனால நான் இப்படியே ஸ்க்ரால் பண்றேன். உங்களுக்கு தேர்ட் சாப்டர்ல சென்ட்ரல் டெண்டன்சினா என்ன, வாட் ஆர் த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இல்லைன்னா அதை இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா சென்ட்ரல் லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஆவரேஜ், மொத்தமே 5 பாயிண்ட் இருக்கும். இது வந்து 2 மார்க்ன்றதுனால 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். மீன்னா என்ன, மீனோட மெரிட்ஸ், மீனோட டிமெரிட்ஸ், மீடியன், மீடியனோட ஃபார்முலா. இப்போ சிலர் வந்து இந்த ஃபார்முலாவை n/2ன்னு எடுத்திருப்பாங்க. n/2ன்னு எடுத்தாலும் கரெக்ட் தான், n+1/2ன்னு எடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ இது எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்காதனால நான் எல்லா ஃபார்முலாவையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். அண்ட் யூசஸ் ஆஃப் மீடியன், டிமெரிட்ஸ் ஆஃப் மீடியன், மோடு, cumulative frequencyனா என்ன, கிளாஸ் இன்டர்வல், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்கல, ஒருவேளை கேட்கலாம் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின் ரிலேஷன் பிட்வீன் மீன், மீடியன் அண்ட் மோடு. இப்போ யூனிட் 4 அண்ட் 5ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரிப்பீட்டட் தான். ஏன்னா அதில் இருக்கிற டாப்பிக்கே ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், இதை சுற்றி சுற்றி தான் வருது. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். அதுதான் மார்க் பண்ணியிருக்கோம் சைடில். இப்போ அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். 5th யூனிட் வந்தீங்கன்னா எல்லாமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கார்லேஷன் கேட்கலாம், கார்லேஷன் கேட்கலாம். நவம்பர் 23ல இதை கார்லேஷனும் கேட்கல, சிம்பிள் கார்லேஷனும் கேட்காம வெறும் கால் பியர்சன்ஸ், பக்கத்துல எந்த வார்த்தையுமே இருக்காது, வெறும் கால் பியர்சன்ஸ் அப்படின்னா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். கால் பியர்சன்னாலே கார்லேஷன் தான். ஸோ இப்படியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஸ்கேட்டர் டயக்ராம், இதுவும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கு. பாருங்க நம்ம பார்த்த 5 கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கு. சை ஸ்கொயர் டெஸ்ட்னா என்ன, ஸ்டாண்டர்ட் எரர்னா என்ன, இதெல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். லாஸ்ட் யூனிட்ல இருக்கிற ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி படிங்க. நான் இது ஜஸ்ட் ஸ்க்ரால் தான் பண்ணியிருக்கேன், உள்ள என்ன இருக்குன்றத ஸ்க்ரால் தான் பண்ணியிருக்கேன். எந்த கொஸ்டின்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணல. தியரியும் படிக்கணும், ப்ராப்ளமும் படிக்கணும். டல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 மார்க்ஸ் படிக்கணும். 2 மார்க்ஸ்க்கு அப்புறமா தியரி எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. தியரி கேட்டாலே எழுத தெரியணும், நமக்கு ஏதாவது எழுத தெரியணும். அது சம்பந்தமா இப்போ எனக்கு அரித்மெட்டிக் மீன்னா என் மனசுல மீன்னா என்னன்னு தெரியும். ஸோ மீன் பத்தி ஒரு 4 லைன் 5 லைன் அது மாதிரி ஒரு 10 லைன், 10 மார்க்ல கேட்டா ஒரு 10 லைன் எழுதுற மாதிரி பார்க்கணும். அட்லீஸ்ட் அதோட ஃபார்முலாவாவது எழுதணும். டிஸ்கிரீட்கான ஃபார்முலா, இண்டிவிஜுவல்கான ஃபார்முலா, அந்த மாதிரி ஃபார்முலாவாவது எழுத தெரியணும்.